ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல பழுத்த பழம் வச்சு தான் நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம இது நேந்திரம்பழம் வச்சு தான் செய்ய போகிறோம். நேந்திரம்பழம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு பெரிய சைஸில் நேந்திரம்பழம் எடுத்திருக்கேன். இது நல்ல பழுத்த நேந்திரம்பழமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பழுக்காதது எடுக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இதை நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 3ஆக கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இது ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே இனிப்புக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். பழம் நல்லா பழுத்திருக்கணும். ஸோ என்னோடது பழுத்த பழங்கிறதுனால நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற பழம் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாகவும் ஆகக்கூடாது. இப்போ இது நம்ம கோட்டிங் கொடுக்குறக்காக நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற ரவை எடுத்திருக்கேன். பட் ரவையை விட நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். நான் அடிக்கடி செய்கிறனால ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி செய்யுங்க. ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். மாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு ரவையில் கோட் பண்ணிக்கலாம். ரவையில் கோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் டக்குன்னு உங்களுக்கு ஸ்டிக்கினஸ் ஆகிடும். அதனால தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க ரவையில் செய்யாமல் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. பிரெட் க்ரம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் கோட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணாதீங்க. பண்ணும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு மேலே சீக்கிரமாக ப்ரௌன் கலர் ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக கேப் விட்டு சேர்த்துருங்க. சேர்த்துன உடனே நீங்கள் திருப்பி போட்டுறாதீங்க. ஒரு 1-2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 1-2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி போடுறேன் பாருங்கள். திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டு எடுத்துருங்க. நான் எடுத்த பேட்டர் எல்லாமே சேர்த்துனதுக்கு அப்புறமும் கூட பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு மீதி இருக்குது. நீங்கள் மாவு வேஸ்ட் ஆகாத மாதிரி நீங்கள் இதை விட கம்மியாக கூட நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், அவ்வளவுதான். ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை செஞ்சு கொடுத்திங்கன்னா குட்டீஸ் நல்லாவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.